கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று ஒரு வினோதமான படுமோசமான ஒரு விபத்து நேபாளத்தில் நடந்திருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் அது திபெத்தில் தொடங்கி அதன் பேரழிவு நேபாளத்தில் நிகழ்ந்திருக்கிறது. திபெத்திலும் ஓரளவுக்கு அழிவுகள் நடந்திருக்கின்றன. என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவல் அல் ஜசீராவுடைய இணையதளத்தில் வந்திருக்கு. துரதிருஷ்டவசமாக இந்திய நியூஸ் ஏஜென்சிஸோடைய கவரேஜ் சொல்லிக்கொள்ளும்படி இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க, நிறைய விஷுவல்ஸ் நமக்கு இணையத்திலேயே கிடைக்குது, சமூக வலைத்தளங்களில் கிடைக்குது. ஆனால் விளக்கமாக என்ன எப்படி நடந்தது, எப்படி நடந்திருக்கலாம், என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு நம்ம இன்னும் வெளிநாட்டு நிறுவனங்களை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்துருவோம். சுமார் 8:40 மணி லோக்கல் டைம் காலையில். அப்போ மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட், ஒரு வெள்ளம், தண்ணி அடித்து பிச்சுக்கிட்டு வருது. மட் ஸ்லைடு. அது ஓடி வரும்பொழுது அப்படியே களிமண், வண்டல் மண் எல்லாத்தையும் அடித்து, ஆற்றங்கரைனா அங்கே மண் இருக்கும் தானே, அதை அப்படியே புரட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்வீப் பண்ணிக்கிட்டு வருது. இதுக்கு இணையாக சொல்கிறதா இருந்தால் கடலில் ஏற்பட்ட சுனாமி. இன்ஃபேக்ட் இதை பார்த்த பலர் அதுதான் சொல்கிறாங்க, சுனாமி போன்று இருந்ததுன்னு. அந்த அளவுக்கு உயரத்தில் எக்கச்சக்கமான தண்ணீர், குப்பை, மரம் எல்லாத்தையும் அள்ளி அடிச்சுக்கிட்டு வருது, ஒரு ஸ்வீப் பண்ணுது. இதில் கட்டுரை எழுதப்படும் வரை 157 பேர் நேபாளத்திலும் 3 பேர் திபெத்திலும் இறந்து போயிருக்கிறார்கள். கணக்கு கிடைச்சிருக்கிறது. 1500க்கும் அதிகமான பேர் இந்த பகுதிகளில் காணாமல் போயிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு வருது லெண்டே கோலா ரிவர், ஆறு. இந்த ஆறுடைய பெயர்கள்லாம் மாற்றம் அடைகிறது. அது ஒவ்வொரு பகுதியில் அதுக்கு வேற பேர் இருக்கு. அப்படி அந்த அந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அப்படியே அதை அடிச்சுட்டு வரும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், கட்டுமானங்கள் நம்ம சொல்லும் பொழுது டேம் அதெல்லாம் வரேன், நான் இன்னும் டீட்டெயில் கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் அடித்து உடச்சிக்கிட்டு வருது. 19 பாலங்கள். இப்போ ஆறு இருக்கும்னா ஆறுடைய மேலே, ஆறு ஓடுற வழியிலெல்லாம் பாலங்கள் குறுக்கால போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, இப்படி 19 பாலங்களை கம்ப்ளீட்டாக அடித்து துவைச்சிருச்சு. அந்த பாலம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அங்கே பாலமே கிடையாது, அதை அடித்து தூக்கிட்டு போயிருச்சு. 40 கிலோமீட்டர் சாலைகள் காணும், வாஷ்ட் அவுட் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த மட் ஸ்லைடு, அதாவது மண் சரிவும் இந்த திடீர் வெள்ளமும் எப்படி ஏற்பட்டது, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இதற்கு வேறு ஒரு முன்னோடி எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா அப்படின்னா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா அங்கே ஒரு பெருசாக மழையும் கிடையாது. இப்போ யூஸ்வலி நமக்கு தெரிஞ்சது என்ன, நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யுது, மழையோட அளவு அதிகமாகிட்டே போகுது. அதிகமான மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெல் ஆகி அப்படியே அது திரண்டு 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 வேகமாக ஓடி வருது. அப்போ உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், அங்கே மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுப்பா, நீங்கள் டேம் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வாட்டரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் கிடைக்கும். அப்படி ஒரு வார்னிங் கிடையாது, மழையே கிடையாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இமயமலையில் பனிப்பாறைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளேசியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பனிப்பாறைகள் அப்படிங்கிறது என்னன்னா, தண்ணீர் அப்படியே ஐஸாக மாறுது. அப்போ ஐஸாக மாறும்போது கெட்டியான ஐஸாக மாறுது, கெட்டியான பனி. இந்த தூள் தூளாக காஷ்மீரில் சினிமாலெலாம் காமிப்பாங்க இல்லையா, எல்லாரும் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடி அப்படியே காலை வச்சா சொயங்குன்னு அழுத்திட்டு உள்ளே போகிற அந்த தூள் பனி கிடையாது. இது கெட்டியான பனி கட்டி, கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த அதில் மரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாமும் சேர்ந்து அதுக்குள்ளே ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ இந்த மாதிரியான இதுதான் நம்ம கிளேசியர்னு சொல்கிறோம். இது குளிர்காலத்தில் இது பறவும், அதாவது தண்ணியாக இருக்கிறதெல்லாம் ஐஸாக மாறும். கோடை காலத்தில் ஐஸ் எல்லாம் திரும்ப தண்ணியாக மாறும், திரும்ப குளிர்காலத்தில் தண்ணீர் ஐஸாக மாறும். மாறி மாறி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு அது. அப்போ அந்த கிளேசியருடைய சைஸு பெருசாகும் சின்னதாகும், டிபெண்டிங் அப்பான் அது என்ன சீசனில் இருக்குது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாபெரும் அப்படின்னு சொன்னால் சில ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு ஒப்பானது, பல ஏரிகளில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு ஒப்பான அளவுக்கு இந்த பனிப்பாறைகள் ரொம்ப பெரிதாக இருக்கு. என்னவோ நடந்திருக்கு. இந்த என்ன நடந்திருக்குங்கிறது தான் இங்கே கேள்வியே. இந்த பனிப்பாறை கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறது, ஒரு இடத்துல லூஸ் ஆகி பட்டக்குன்னு உடையுது. உடஞ்சி கீழே விடுற அளவுக்கான அந்த பார்ட்டுங்கிறது
எக்கச்சக்க லிட்டருக்கு சமமான தண்ணீர். இட் ஹஸ் பிளஞ்ச்டு. என்ன ஹைட்லனா 5000 தரையிலிருந்து 5200 மீட்டர், 5.2 கிலோமீட்டருங்க. யாரும் ஞாபகம் வச்சுங்க, 5.2 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அந்த இடத்துலேருந்து அது கீழே விழுது, 1200 மீட்டர் கீழே விழுந்தா அங்கே ஒரு தரைப்பகுதி இருக்குது. அந்த தரைப்பகுதியில் அது விழும்பொழுது விழுற வழியில் இருக்கக்கூடிய பாறைகள், மரங்கள், கல், மண் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு விழுந்த உடனே அது அங்கேருந்து மண்ணு கிண்ணு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இன்னும் அடிச்சுக்கிட்டு கீழே வருது. இது நடக்கிறது எங்கே அப்படின்னா திபெத்தில். திபெத்தை ஒட்டி இருக்கக்கூடியது நேபாளம், நேபாளத்தை ஒட்டி இருக்கக்கூடியது இந்தியா. திபெத்துங்கிறது இன்றைக்கு சீனாவோட பகுதி. அப்போ 3 நாடுகளை நம்ம பார்க்குறோம். ரொம்ப வடக்கில் சீனா, அதற்கு அடுத்து நேபாளம், அதற்கு அடுத்து இந்தியா இருக்குது. இது நடக்கிறது திபெத்தில். இந்த திபெத்தில் இது இந்த லெண்டே ஆறில் விழுது. இது எங்கே இருக்குன்னா 20 கிலோமீட்டர் நேபாளத்தோடைய பார்டருக்கு வடக்கில் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த விழுந்த குப்பைகள் எல்லாம் டெம்பரரியாக ஒரு அணையை உருவாக்குகின்றன. டெம்பரரி அணை. இந்த விழுந்த குப்பைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அது உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அது உருட்டிட்டு வந்த குப்பைகள் நான் சொல்கிறதில்ல, பாறைகள், மண், மரம் எல்லாம் சேர்ந்து இப்போ நீங்களாக கட்டின டேம் இல்லை அது. இந்த அவலாஞ்ச், இந்த பனிப்பாறை அப்படியே அடிச்சுக்கிட்டு விழும்பொழுது அது அப்படியே கீழே விழுந்த அந்த தண்ணீர் அல்லாத பகுதிகள்லாம் சேர்ந்து ரஃப்பாக ஒரு டேம், ஒரு அணை மாதிரி ஆயிடுது. அதுக்கு பின்பக்கமாக இந்த பனி விழுகுது. விழுந்த பனி என்ன பண்ணுது, உருக ஆரம்பிக்குது. அது உருகிற வரைக்கும் இந்த டேம் தாங்கிக்கிட்டு இருக்கு. அது தண்ணி ஆன உடனே டேமால் அதை தாக்கு பிடிக்க முடியல. தண்ணியோடைய மொத்த ப்ரெஷரில் அந்த டேம் உடையுது. டேமே டெம்பரரி, தானாக உருவான டேம். அந்த தண்ணி உடையும் பொழுது அதுக்கு பின்னால் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகளிலிருந்து உருகிய தண்ணீர் அடித்து பிச்சுக்கிட்டு வருது. அதுக்கப்புறமா அது சில டேமேஜை பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் இதை பார்த்தா ஒரு நிலநடுக்கம் போல இருக்குது, நிலநடுக்கத்தில் தான் இந்த மாதிரியாக நடக்கும் அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த நிலநடுக்கத்தினால இமயமலையே ஆடி அதோடைய பனிப்பாறை கீழே விழுந்திருக்கு அப்படின்னு முதல் கட்டமாக யோசிக்கிறாங்க. அது தகுந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியோலாஜிக்கல் சர்வேயும் 4.4 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்களே குறிக்கிறாங்க. பிறகு அவங்க அந்த டைம் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லை, மாறாக இந்த பனிப்பாறை விழுந்த காரணத்தினால பூமி லேசாக ஆடுது, அதிருது. அதைத்தான் நாம் நிலநடுக்கத்தினால பாறை விழுந்ததுன்னு நினைக்கிறோம். உண்மையில் பாறை விழுந்ததுனால நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸில், எவ்வளவு கனத்தோட மேலேருந்து இந்த தண்ணி பாறை பொட்டார்னு கீழே விழுந்திருக்குங்கிறத யோசிங்க. அதை ரிவைஸ் பண்ணுறாங்க. 5.2 ரிக்டர் அளவுகோலில் 5.2 அளவு இருக்கும் அளவுக்கு நிலநடுக்கம் போன்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு மேலிருந்து பனிப்பாறை விழுந்திருக்கிறது. அன்பிலியபிள். இந்த மாதிரி இதற்கு முன்னாடி ஒன்று நிகழ்ந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இது நடந்த உடனேயே தண்ணீர் அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிக்குது. நம்ம பார்த்தோம். என்ன பண்ணுதுன்னா, நேபாளத்துக்குள்ள நுழையுது. அந்த லெண்டே கோலா அப்படிங்கிற ஆறு போட்டே கோஷி அப்படிங்கிற இன்னொரு ஆறுக்கு தண்ணியை அனுப்பக்கூடியது. அதிலிருந்து திரிசூலி அப்படின்னு ஒரு ஆறு. அப்போ இந்த திடீர் வெள்ளம் அப்படியே போட்டே கோஷி ஆறுக்கும் அங்கிருந்து திரிசூலி ஆறுக்கும் அந்த தண்ணி வருது. அதை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 9 மீட்டர் அளவுக்கு அந்த ஆறில் அதோடைய உயரம் எழும்புதுன்ட்டு. தரையளவுக்கு ஓடிட்டு இருக்கிறதுல 9 மீட்டர் மேலே ஒரு மனுஷன் 1.5 மீட்டர், 1.7 மீட்டர் அவ்வளோதான் இருப்பான். 1.7, 1.8, 2 மீட்டர் கூட மனுஷன் கிடையாது. அப்போ ஒரு ஆள் போல் எவ்வளோ ஆள் அங்கே வைக்கலாம் 9 மீட்டர்னா அப்படின்னு பாருங்கள். ஒரு 5 ஆள் ஒருத்தன் மேலே ஒருத்தன் வச்சா என்ன ஹைட்டு வருமோ 5 ஆள் உயரத்துக்கு தண்ணியோடைய லெவல் எழும்புது. அப்போ எவ்வளவு தண்ணீர் குறுகிய நேரத்தில் வெறும் 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஹைட் இந்த மாதிரி உயர்ந்திருக்கு.
நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆற்றுடைய உயரம் அப்படியே மேலே ஏறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இது அடித்து பஸ்ஸுகள், ரோடு எல்லாம் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இந்த ஆறு, இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டே கோஷி ஆறு, அதிலிருந்து திரிசூலி ஆறு, இந்த திரிசூலி ஆறு நாராயணி அப்படிங்கிற ஒரு ஆற்றில் கலந்து அது இந்தியாவுடைய பீகார் மாநிலத்துக்குள்ளே வரப்போகுது. அங்கே அதற்கு பேர் கண்டக் அப்படின்னு பேர். இதெல்லாம் அடுத்து நேற்றைக்கே அதை சொல்லிட்டாங்க, இத்தனை தண்ணியும் இப்போ இந்த ஆறுகள் வழியாக போக போகுது. அதனால் கண்டக் ஆறை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும்னு நேற்றைக்கே பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வார்னிங்ஸ் இந்திய தரப்புல இருந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்னா, நேபாளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் 160 பேர் கன்ஃபர்ம்டு டெட், அவங்களுடைய உடல்களே கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு 1500 பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல, அவங்களோட தொடர்பு இல்லை. திபெத்தில் மட்டுமே 3 பேர் இறந்ததாகவும், நேபாளத்தில் 157 பேர் இறந்ததாகவும், திபெத்தில் கிட்டத்தட்ட 558 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதில் 260 பேர் ஃபாரினர்ஸ் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இதில் ரஃப்பான ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இந்தியாவிலேருந்து 177 பேர், அமெரிக்காவிலிருந்து 63 பேர், இதெல்லாம் நேபாளிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஆஸ்திரேலியாவிலேருந்து 34 பேர், பிரிட்டன்லேருந்து 33 பேர், கனடாலேருந்து 25 பேர். இதில் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்னென்னா, தொலைக்காட்சிகள்லையும் மற்ற பல இதுலேயும் வந்துருச்சு, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இது இந்தியாவிலிருந்து 177 பேர்னு சொன்னதில் கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியுது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. இதில் தமிழர்கள் அல்லாமல் சத்குரு ஜக்கி வாசுதேவுடைய ஈஷா மையத்திலிருந்து ஒரு டூர் ஏற்பாடு பண்ணி அதில் எக்கச்சக்கமான வெளிநாட்டவர்கள் போயிருக்காங்க. அவர் கண்ணீரோட ஒரு நேர்காணல் ஒன்று கொடுக்குறாரு. இவ்வளோ பேர் என்ன, அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து நிறைய பேர் டூர் போயிருக்காங்க. லோக்கல் டூர் ஆப்ரேட்டர்ஸ் கும்பகோணத்திலிருந்து மற்ற பலவேறு பகுதிகளில் இருந்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து கூட சில பேர் போயிருக்கலாம். அவர்களெல்லாம் எங்கே இருக்காங்க, பொழைச்சாங்களா போயிட்டாங்களாங்கிறதே தெரியல. வி ஹாவ் அ லிஸ்ட். அந்த லிஸ்ட்டு கூட முழுமையான லிஸ்ட்டா? ஏன்னா இந்தியர்கள் நேபாளத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, மற்ற நாட்டவர்கள் போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும். இந்தியர்கள் ஆதார் கார்டை காமிச்சிட்டு அங்கே போயிட்டு வரலாம். இந்தியாவுக்கும் நேபாளத்துக்குமான ஒரு கனெக்ஷனில். அப்போ இதில் எப்படி அவங்க கணக்கு எடுத்திருக்காங்க, எவ்வளவு இந்தியர்கள் உள்ளே வந்ததாக அவர்கள் கணக்கு வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் தெரியல. இதில் பல பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக போகிறவர்கள். இப்போ கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு போகிறதுங்கிறது இந்துக்கள் இந்தியாவிலேருந்து அங்கே போகிறவங்க தான். அந்த பகுதி சீனாவில் இருக்குது. சீனான்னு சொல்கிறத விட திபெத்தில் இருக்குது. அதற்கு சீனா இந்தியாவோடு ஒரு அக்ரிமெண்ட் வச்சு கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு போபவர்களுக்கு அனுமதி தருகிறோம் அப்படின்னு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் திபெத் வழியாக போகிறது 2 பாதைகள் இருக்குது. அதில் ஒன்று நேபாளம் வழியாக போகிறது ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸில் நேபாளத்தில் கிட்டத்தட்ட 65 பேருக்கு அங்கே முதலுதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேபாளத்தில் 5000 இராணுவத்தினர் இந்த தேடுதல் பணியில் இறங்கியிருக்காங்க. எப்படி அவர்களை எல்லாம் மீட்பு பணியில் அவங்க முழுமையாக அதில் இறங்கியிருக்காங்க. காப்பாற்றப்பட்டவர்கள் அல்லது இதில் சிக்காதவர்கள், ஓரமாக மாட்டிக்கொண்டவர்கள், அவங்க எல்லாரையும் மிலிட்ரி ஹெலிகாப்டர் மூலமாக காத்மண்டுக்கு, அதான் தலைநகரம், நேபாளத்தோட தலைநகரத்துக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்தியா நிறைய சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே உணவு, மருந்துகள் இதெல்லாத்தையும் ஏற்கனவே எமர்ஜென்சி சப்ளைஸ் அனுப்பிச்சிருச்சு. ரெஸ்கியூ ஏர்கிராஃப்ட் அனுப்பிச்சிருக்கு. ஷெல்டர், டெம்பரரி ஷெல்டர், இந்த டென்ட் மாதிரி போடுறது, பிளாங்கெட், போர்வைகள், ஹைஜீன் கிட்ஸ். இப்போ அத்தனை பேரையும் கேம்பில் தங்க வைக்கணும். அவங்கவுங்க நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னால். அதை தவிர அந்த நாட்டிலேயே பாதிக்கப்பட்டவங்களை வேறு எங்கே நீங்கள் அனுப்புவீங்க? எங்கேயும் அனுப்ப முடியாது. அவர்களை அங்கேயே வச்சு பாதுகாக்கணும். ஹைஜீன் கிட், சோலார் லேம்ப், மெடிசின் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமர் பாலேந்தர் ஷாவோட பேசி இந்தியா தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸ் அவங்க ஒரு $1.2 மில்லியன் எமர்ஜென்சி ஃபண்டிங் கொடுக்குறாங்க நேபாளுக்கு. நேபாளுடைய ரெட் கிராஸ்க்கு அவங்க அதை வைத்து கொண்டு ரிலீஃப் ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு.
யுனைடெட் நேஷன்ஸ் வந்து தன்னுடைய ஆட்களை அனுப்புது. யூரோப்பியன் யூனியன் அனுப்புகிறாங்க, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் அனுப்பியிருக்காங்க. சவுத் கொரியா வந்து தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்து சவுத் கொரியா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய சவுத் கொரியன் என்ஜினியர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸை காப்பாற்றுறதுக்காக ஒரு டீம் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஒரு $500,000 அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு இப்பொழுதைக்கு. கனடா பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன உதவி தேவை என்பதை தேவைப்படும் பொழுது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா வந்து தன் பக்கத்தில் இது டேமேஜ் வந்து திபெத்லேயும் நடந்திருக்கு, அதனால் அங்கே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்பொழுதைக்கு. இதில் பெரிய கேள்வி வந்து இது ஏன் இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படிங்கிறது வருது. எதனால் பனிப்பாறை நடுவில் எங்கேயோ உருகி பொத்துன்னு விழுந்தது? இதுக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? சூப்பர் எல்னினியோவால் இந்த உருகுதல் அதிகமாகி அதில் வீக்னஸ் ஏற்பட்டு ஒரு பெரும் துண்டு பனிப்பாறை கீழே விழுந்திருக்கா அப்படிங்கிறத பற்றின கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு, பதில்கள் நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் இப்பொழுதைய நிலைமை. தமிழகம் தனியாக ஒரு சில நம்பர் கொடுத்து, ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் போயிருக்கிறதுனால தமிழ்நாட்டில் முதல்வர் ஜோசப் விஜய் உடனடியாக ஒரு கூட்டம் ஒன்றை நிகழ்த்தி டாப் ஆஃபீஸர்ஸை வச்சு விரைவாக ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை அனுப்புகிறாங்க. அவங்க வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட தொடர்பில் இருந்துக்கிட்டு எப்படி நம்ம தமிழர்களை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே சில நாட்கள் ஆகும். இன்னும் நிறையா ஸ்டடி பண்ண வேண்டியது. இது ஒரு புதுமையான ஒரு விதத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்படின்னா இந்த முழு பகுதி இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதில் சீனா வருது, பாகிஸ்தான் வருது, இந்தியா வருது, நேபாளம் வருது. இந்த 4 நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்க போகிறது. இதில் பங்களாதேஷ்லாம் இந்த பிரச்சனையோடைய கடைசி பிட்டில் தான் வருது அது. பட் இந்த இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய 4 நாடுகளுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த பனி உருகுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எதிர்பாராமல், அதாவது பனி உருகி மெதுவாக தண்ணீர் வந்து அது சேர்ந்து அது வெள்ளம் அப்படின்னா கரையோரத்தில் இருக்கிற மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்ப முடியும். இப்போ அந்த மாதிரி கூட ஒன்றையும் செய்ய முடியாது. திடீர்னு ஒரு மயிலாப்பூர் சைஸுக்கு ஒரு பனிப்பாறை கொட்டுதுங்க, கீழே விழுதுங்க உடஞ்சி. அடுத்த சில நிமிடங்கள்லேயே அது அந்த உயரத்திலிருந்து கீழே விழுந்ததுனால ஃபோர்ஸு, டெம்பரேச்சர் சேஞ்ச் 2 சேர்ந்து அது உருகிடும். கொஞ்ச நேரத்தில் உருகிடும், 1 ஹவரில் உருகிடும். அப்போ அது உருவாக்கக்கூடிய தண்ணீர் எவ்வளவுன்னு பாருங்கள். அத்தனை தண்ணீரும் அது திருண்டு சேனல் ஆறில் ஓட ஆரம்பிச்சதுன்னா அந்த ஆறால் தாங்க முடியாது. அப்போ அதோடைய உயரம் பயங்கரமாக போகும். அந்த தண்ணியோடைய மேல் மட்டம் நம்ம பார்த்தோம், 4-5 ஆட்களை நிற்க வச்சா எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு போக போகுது. அப்போ வழியில் தென்படக்கூடிய எதை வேண்டுமானாலும் அடித்து தூக்கிட்டு போயிடும். வாட்டரோட ஃபோர்ஸ் அப்படிப்பட்டது. இதை வந்து நம்ம சுனாமி சமயத்தில் பார்த்தோம். அதற்கு இணையான ஒரு சுனாமி இது. சுனாமிங்கிறது நிலநடுக்கத்தால் ஏற்படும், கடலுக்கு நடுவே ஏற்படும் நிலநடுக்கத்தால் சுனாமி உருவாகும். இங்கே இந்த பனிப்பாறை விழுந்ததே ஒரு நிலநடுக்க எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இது என்று. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் விரைவில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மிக குறைவானவர்கள் தவிர மீதி அனைவரும் பிழைத்து விடுமாறும் வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.